ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்துட்டு கடலப்பருப்பு வடை பண்ண போகிறோம். ஸோ கடலப்பருப்பு வடை எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூட பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம வந்து கடலைப்பருப்பு வடை பண்ண போகிறோம். ஸோ கடலைப்பருப்பு வந்துட்டு நான் வந்து காலையிலே ஊற வச்சுட்டேன். இப்போ சாயந்தர டைமு. ஸோ இப்போ வந்து இப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸ்னு சொல்லலாம் இல்லையா, அப்போ வந்து செஞ்சு சாப்பிட்றதுக்காக காலையிலே ஊற வச்சுட்டேன். 1/4 கிலோ ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சு இதை அரைக்கணும். இப்போ நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கடலைப்பருப்பு வந்து நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். ஸோ அது வந்து பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது, ஒன்றும் பாதியமாக வந்து அரைக்கணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக நீங்கள் அரைச்சிடணும். அப்போ தான் வந்து தண்ணி எதுவும் இல்லாமல் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து கொத்தமல்லி போட்டுக்கோங்க. இதுலேயே கொஞ்சமாக கொத்தமல்லி கட் பண்ணது தான் அது போட்டிருக்கேன். அதே மாதிரி கருவேப்பிலையும் கட் பண்ணது போட்டுக்கோங்க. உப்பு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உப்பு வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க உங்கள் தேவைக்கு. நான் வந்து 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறமா 1/4 கிலோ பருப்புக்கு அதே மாதிரி 1/4 கிலோ வெங்காயம் எடுத்துருக்கேன். 1/4 கிலோனா சின்ன சின்ன வெங்காயம் தான். ஸோ அது வந்து கரெக்டாக இருக்கும். அப்புறமா வந்து ஒரு 10 பல் பூண்டு சின்ன சின்ன பல்லாக பார்த்து எடுத்துருக்கேன். அது வந்து தட்டி போட்டுருங்க, கட் பண்ணிடாதீங்க, அப்போ அந்த டேஸ்ட் இருக்காது. இஞ்சி வந்து ஒரு பீஸ் கட் பண்ணது. அப்புறமா சோம்பு போடணும் கண்டிப்பாக, அது அந்த வாசனை அதில் இருக்கும், அதனால தான் சோம்பு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பச்சை மிளகா போட்டுக்கோங்க. 5 பச்சை மிளகா போட்டிருக்கேன், கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறமா பெருங்காயத்தூள், அது வந்து நான் வந்து அளந்து போடுறேன். இதுலேயே கருவேப்பிலையில் போட்டுடலாம், எவ்வளோ போடுறது தெரியாது இல்லையா. ஸோ அதனால் வந்து எடுத்துருக்கேன் பாருங்கள். இது ஒரு 1/2 ஸ்பூன் அளவு வரும். ஸோ 1/2 ஸ்பூன் அளவு இப்படி போட்டுக்கோங்க. நீங்கள் அளந்து கூட போட்டுக்கோங்க, எனக்கு அந்த அளவு தெரியும். ஸோ அவ்வளோதான். இதை நல்லா பிசைஞ்சிடணும். இப்போது எல்லாமே நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போது இது கையில் நம்ம வந்து அடை மாதிரி தட்டிட்டு வானலில் போட்டுற வேண்டியதான். ஸோ வானல்லையும் எண்ணெய் நல்லா சூடாகிட்டுருக்கு. இப்போது இது வந்துட்டு இப்படி உருண்டையாக எடுத்துகிட்டு கையில் வச்சு தட்டிக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி எல்லாமே ரவுண்ட் பண்ணி நம்ம வந்து வானலில் போட்டலாம். வானல் நல்லா சூடாகிடுச்சு. இப்போது போட்டு கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லாமே போட்டுடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு கொடுத்துக்கோங்க. சரி, எல்லாமே போட்டாச்சு. இப்போ திருப்பி போட்டலாம். இந்த மாதிரி மெரூன் கலரில் ஆனோடனே நம்ம திருப்பி போட்டுடலாம். இப்போ அதை எல்லாமே திருப்பி போட்டுருவோம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். நம்ம நல்லா மெரூன் கலரில் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி கலரில் தான் எடுக்கணுமே, அப்போ தான் நல்லா எண்ணெய் பிடிக்காமல் இருக்கும். ஸோ எடுத்து இது மாதிரி ஒரு பாத்திரத்தில் வச்சிடலாம். ஸோ வடை ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் எதுவுமே பிடிக்காமல் அவ்வளோ இதாக இருக்குது. கையிலலாம் எண்ணெய் இல்லை பார்த்தீங்களா. ஸோ இது மாதிரி நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதே மாதிரி நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு என்னோடய கமெண்ட்டில் நீங்களே சொல்லுங்கள்.